ஆமை மற்றும் முயல் கதை இங்கு பார்க்கலாம். ஒருமுறை பசுமையான காட்டில் ஒரு முயல் தனது வேகம் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தது. மெதுவாக நகரும் ஆமை மீது முயல் கேலியடித்தான். ஆனால் ஆமை அமைதியாக முயலை ஒரு பந்தயத்திற்கு சவால் செய்தது. முயல் அந்த யோசனையை கேட்டு சிரித்தாலும் அவன் மிகவும் நம்பிக்கையுடன் பந்தயத்திற்கு சம்மதித்தான். பந்தயம் தொடங்கியது. முயல் விரைவாகவே ஓடினான். ஆமை பின் தள்ளப்பட்டது. அவன் வெற்றி பெறும் என்பதில் நம்பிக்கை பெற்ற முயல் பாதியில் உறங்கிவிட முடிவு செய்தான். ஆனால் ஆமை தன்னுடைய மெதுவான மற்றும் மிதமான நடையில் பந்தயத்தை தொடர்ந்தது. முயல் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமை மெதுவாக முயலை கடந்து பந்தயத்தின் கடைசி இடத்துக்கு வந்தது. முயல் விழித்ததும் பந்தயத்தின் இறுதி வரை ஓடினான். ஆனால் ஆமை ஏற்கனவே பந்தயத்தை வென்றுவிட்டது. கதையின் பாடம்: மெதுவாகவும் தொடர் முயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம்.